சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 2024ஆம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை 4வது பட்டமளிப்பு விழா 21 பிப்ரவரி 2026 அன்று குமரகுரு வளாகத்தில் நடைபெற்றது. கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு பன்முக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 2024ஆம் ஆண்டு இளங்கலை மற்றும் முதுகலை 4வது பட்டமளிப்பு விழா 21 பிப்ரவரி 2026 அன்று குமரகுரு வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஜெட்லைன் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராஜன் ஆர். நவானி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மொத்தம் 8 இளங்கலை மற்றும் 2 முதுகலை பாடப்பிரிவுகளை சேர்ந்த 408 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். 2021, 24 இளங்கலை மற்றும் 2022, 24 முதுகலை பட்டதாரிகள் மொத்தம் 27 பல்கலைக்கழக தரவரிசைகளை பெற்றதுடன் அதில் 4 தங்கப்பதக்கங்களும் இடம்பெற்றன. விழாவில் உரையாற்றிய குமரகுரு நிறுவனங்களின் தலைவர் சங்கர வானவராயர் கூறியதாவது: மாணவர்கள் தைரியம், கருணை, குணநலம் மற்றும் ஆர்வம் ஆகிய 4 அடிப்படை மதிப்புகளை தங்கள் வாழ்வின் தூண்களாக கொண்டு புதிய இந்தியாவின் உருவாக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கால மாற்ற சூழலில் சாதனை செய்ய தைரியம் கொள்ளவும், தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் இல்லாதவர்களையும் முன்னேற்ற பாதையில் இணைத்து செல்லவும் அவர் வலியுறுத்தினார். நிறுவனத்தின் 42 ஆண்டுகால பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்த அவர், நிறுவனர் அருட்செல்வர் டாக்டர் என். மகாலிங்கத்தின் பார்வை சிந்தனைகளை மேற்கோள் காட்டி, மகாத்மா காந்தி மற்றும் வள்ளலார் சிந்தனைகளால் தூண்டப்பட்ட இந்நிறுவனத்தின் அடிப்படை நோக்கம் இளைஞர் சக்தியின் மூலம் சமூகமும் நாட்டும் முன்னேறுவதாக என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.